நோக்கியாவிலேருந்து 5.3 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் நோக்கியா நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நோக்கியாவோட இந்த 5.3 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோனில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் முதற்கொண்டு முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்காந்து தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நோக்கியாவோட இந்த 5.3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். வழக்கமாக நோக்கியாவிலேருந்து கிளாஸ் பாடியோ இல்லைனா அட்லீஸ்ட் மெட்டல் ஃப்ரேமாவது கொடுப்பாங்க. இந்த இடம் முழுக்க பிளாஸ்டிக்கு மாறி இருக்காங்க. ஸோ நோக்கியா இந்த இடம் வந்து 5.3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட்டி டவுன் கிரேட் மாதிரி வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வரும். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.55 இன்ச் HD+ ரெசல்யூஷனோட LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. மேலும் இந்த கிளாஸுக்கு வந்து என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோக்கியா மென்ஷன் பண்ணலை. ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக கிளாஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயமும் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கூட ஃபுல் HD+லேருந்து HD+க்கு மாறி இருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது. ஸோ இதுவுமே ஒரு குட்டி நெகட்டிவ் மாதிரி தான் இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசஸருக்கு வரும். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 665 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா வந்து எல்லா விதமான கேஷுவலான ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஸோ ஆப்ஸ் ரன் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நார்மலான மிட் கோர் கேம்ஸ்லாம் விளாடுறதுக்கு பிரச்சனை இருக்காது. அதே வந்து PUBG மாதிரியான ஹை கிராஃபிக் கேம் வந்து விளாட்னீங்கன்னு நினச்சிங்கன்னா மிட் செட்டிங்ஸ் வரையும் விளாடலாம். அதுக்கு மேலே விளாடும்போது கண்டிப்பாக வந்து கஷ்டப்படும். ஸோ மிட் செட்டிங்ஸ் விளாடும்போது கூட 1-2 இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் அல்லது லேக்னஸ் பார்க்கலாம். இருந்தாலும் வந்து கேம் பிளே வந்து அந்தளவுக்கு பாதிக்காது. ஸோ மிட் செட்டிங்ஸ் வரையும் இந்த ஃபோனில் வந்து PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் விளாட முடியும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜும் இன்னொரு 6GB RAM 64GB ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. டெடிகேட்டட் சிம் கார்டாக கொடுக்குறாங்க. அதில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். 512GB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணிக்கிட முடியும். டெடிகேட்டட் சிம் கார்டாக வர்ற காலத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து Android 10 OSல வந்து ரன் ஆகுது. ஸோ நோக்கியா பொறுத்த வரையும் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக் UI மாதிரி தான் க்ளோஸ் ஆப்பாக இருக்கும். ஸோ யூசர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த UIயில் நல்லாவே இருக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f1.8 அப்பர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. மேலும் ரெண்டாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். நாலாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர். ஆக மொத்தம் ஃபோனோட பேக் சைடில் 4 கேமரா வருது. அதுவே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 அப்பர்ச்சரில் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இல்லை 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 4000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. நார்மலான 10 வாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான். சார்ஜ் பண்ணுறதுக்காக இதில் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது 185 கிராம் வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G VoLT, டியூல் பேண்ட் வைஃபை, Bluetooth 4.2 மாதிரியான சப்போர்ட்ஸும் இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து சயன், சார்கோல், சாண்ட் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 13,999க்கும், அதுவே 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 17,499 ரூபாய்க்கு வந்து அமேசான் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ நோக்கியா அப்படிங்கிற பிராண்டிங் பேர் இருக்குது. ஆனால் அந்த பிராண்டில் வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இந்த தடவை டவுன் கிரேட் பண்ண மாதிரி தெரியுது. காரணம் இந்த ப்ரைஸிங். அதாவது 14,000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸிங்க்கு வரும்போது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். பேக் சைடில் பிளாஸ்டிக் கொடுத்தது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் அது இந்த ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் அட்லீஸ்ட் ஒரு 15 வாட் சார்ஜிங்காக வச்சிருக்கலாம். சிப்பு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2 விஷயம் வந்து கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா தெரியுது. மற்றபடி டெடிகேட்டட் சிம் சார்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம். குறிப்பாக அந்த ஸ்டாக் UI மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அது போக நோக்கியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அப்டேட்ஸ் ரெகுலராக வரும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அட்லீஸ்ட் இந்த ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே வந்து ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே ப்ரொடெக்ஷன் என்ன அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் சொன்னவே பேட்டரியோட சார்ஜிங் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுது. அதாவது 14,000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸிங் எடுத்து வரும்போது கொஞ்சமாவது இந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி அது போக வந்து இந்த டிஸ்பிளே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த நோக்கியா 5.3 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து கதற வைத்தாங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சரி வரை நன்றி.